நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்கன்னா, இப்போ இந்த வேர்ல்டு வைடா ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் எதுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன பத்தி, அப்புறம் இந்த பெரிய பெரிய இந்த பில் கேட்ஸ், அந்த மாரி பிசினஸ் மேன், பொலிட்டீஷியன் பத்தி தான் வேர்ல்டு வைடா எல்லா சோசியல் மீடியாவும் பேசுறது. ஆனா, இது விட இன்னொரு டாபிக் என்னன்னா, அந்த ஐலேண்ட். அதுக்கு அடுத்த டாபிக் நெறைய பேர் பேசுறது என்னன்னா, அந்த எப்ஸ்டீனோட ஐலேண்ட்ல என்ன இருந்தது? அந்த ஐலேண்ட அவன் எப்படி வாங்குனான்? இப்போ அந்த ஐலேண்ட ஓன் பண்றது யாரு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த ஐலேண்ட வாங்குற அளவுக்கு அவனுக்கு பணம் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் கிடையாது. இவனோட சின்ன ஒரு லைஃப் ஸ்டோரி என்னன்னா, இவன் இந்த அளவுக்கு பெரிய மில்லியனர்லாம் கிடையாது. இவனும் ஒரு நார்மலான ஒரு சின்ன ஃபேமிலியில பொறக்கிறவன் தான். பொறந்து டிகிரி முடிக்கிறான். டிகிரி முடிச்சுட்டு அதே நியூயார்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்கூல்ல டீச்சர், மேத்ஸ் டீச்சர் அண்ட் பிசிக்ஸ் டீச்சர்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவனுக்கு இவ்வளோ பெரிய நெட்வொர்க் பில்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு படிக்கிற ஒரு பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா, பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. அந்த பிசினஸ் மேன் இவனை பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்டன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல உட்கார வைக்கிறாரு. அப்புறம் அந்த பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா, அவரோட அக்கௌண்டன்சி பார்க்கறதுக்கு இவனை கூப்பிடுறாரு. ஸோ இப்படிதான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த பிசினஸ் மேன் கிட்ட வர்றவங்கள டீல் பேசுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் மூலியமா டீல் பேசுறது, இவனுக்கு கமிஷன் போறதுன்னு சொல்லி, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கமிஷன் வருது. அதே நியூயார்க்ல ஒரு மேன்ஷன் வாங்குறான். அந்த மேன்ஷன்ல இருந்து தான் இந்த மாதிரி அவன் ஒரு புரோக்கர் விஷயம், அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மேன்ஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன சின்ன அண்டர் ஏஜ் கேர்ள்ஸா இருக்கட்டும், இன்க்ளூடிங் பசங்களையும் அந்த மாதிரி இது பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேன்ஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு நியூயார்க்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கிட்ட பண்றது எல்லாமே இந்த மேன்ஷன்ல தான் பண்றது. இந்த மேன்ஷன்ல பண்றதுனால இவன் என்ன பண்ணுவானாமா, அவங்க இந்த மாதிரி தப்பா இருக்கிறத பார்த்து அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு, இவனுக்கு ஏதாச்சும் அந்த பிசினஸ் மேன் மூலியமா ஏதோ ஒன்று அடையணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவை நான் உன்னை லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிளாக்மெயில் பண்ணி காசு இது பண்றது. அதுதான் பார்த்தீங்கன்னா இவன் ஃபுல் ஃபுல் டைம் வேலையாவே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இப்படி வர்ற காசுல தான் அந்த ஒரு ஐலாண்டை பார்த்தீங்கன்னா அவன் வாங்கியிருக்கான். ஸோ நீங்க எல்லாம் நினைக்கலாம் அவன் வெறும் ஒரு ஐலாண்ட் தான் வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ அவன் 2 ஐலாண்டை பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் எப்போ பை பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998ல லிட்டில் ஸ்டெயின் ஜேம்ஸ் அப்படிங்கிற இப்போ அந்த சர்ச்சைக்குள்ளான ஐலாண்டை பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு அப்போ பர்ச்சேஸ் பண்றான். இந்த ஒரு ஐலாண்டு மட்டும் அவன் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. அப்புறம் 2016ல பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்டேன் ஜேம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஐலாண்டையும் பார்த்தீங்கன்னா அவன் பர்ச்சேஸ் பண்றான். இந்த 2 ஐலாண்டோட அளவு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் கிரேட் ஜேம்ஸ் அப்படிங்கிற அந்த ஐலாண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 165 ஏக்கரா இருந்திருக்கு. அப்புறம் அவனோட லிட்டில் லிட்டில் ஐலாண்ட், அதாவது அவன் ஃபர்ஸ்ட் வாங்கின ஐலாண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 60 to 65 ஏக்கர்ஸ் இருந்திருக்கு. இதுல இவன் மெயினா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணதுன்னா இந்த லிட்டில் ஜேம்ஸ் அந்த ஐலாண்டை தான் பார்த்தீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கான். இந்த ஐலாண்ட்ல எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா இந்த மேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா, கியூபா, அப்புறம் வெனிசுலா இந்த மாதிரி ஒரு சுத்தியும் கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த 2 ஐலாண்டு மட்டும் தனியா ஓசனுக்குள்ள தனியாவே இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காகவே அந்த ஐலாண்டை பாத்தீங்கன்னா அவன் பை பண்ணியிருக்கான். ஸோ வேர்ல்டு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபுல்லுமே கட்டா இருக்கும். இப்போ இந்த ஐலாண்டுக்குரிய செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் மேன் இப்போ உள்ள போறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிசினஸ் மேனுக்கும் தனியா ஒரு சேஃப்டி கார்டு, செக்யூரிட்டி அவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் அந்த ஐலாண்டுக்குள்ள அவன் அலோவ் பண்ண மாட்டான். அந்த பிசினஸ் மேனை மட்டும்தான் ஒன்னா ஹெலிகாப்டர்ல போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க போட்ல போக முடியும். மற்றபடி இந்த ரோட் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு. அங்க உள்ள பார்த்தீங்கன்னா 70 to 80 பெர்மனன்ட் ஸ்டாஃப் அவன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ உள்ள சுத்தியும் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை சுத்தியும் செக்யூரிட்டி கார்டு ஃபுல் செக்யூரிட்டியில இருக்கும். இவன் வருவான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் ஏஜுக்குள்ள குழந்தைங்களை கூப்பிட்டு தான் வர்றது. பார்த்துருக்கிறதா அந்த சுத்தி இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லுமே எப்பவுமே வந்தா ஒரு 1 அல்லது 2, 3 அந்த மாதிரி அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் கூப்பிட்டு தான் அந்த ஒரு ரெசார்ட்டுக்கு அவன் போயிருக்கான். இப்போ யாராச்சும் ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னா எல்லாம் மறைச்சு மறைச்சு பண்ணுவாங்க. ஆமா அப்படிலாம் இல்லாம வெளிப்படையாவே அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அங்க கூப்பிட்டு வர்றவாங்களாமா. அது அங்க இருக்கிற பீப்புள் சைட்ல இருந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ஐலாண்டுக்கு இந்த ஒரு பேர் மட்டும் இல்லாம பிடோஃபியல் அப்படிங்கிற இன்னொரு பேரும் அந்த லோக்கல்ல பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கிறது. பிடோஃபியல் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பிடோஃபியல் அப்படிங்கிற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த ஐலாண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களாக லைக் பில் கேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் மைக்கேல் ஜாக்சன், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அங்க வந்து
இப்போ அவங்களுக்குரிய பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி தப்பா செக்ஷுவலா அபியூஸ் பண்றத இவன் என்ன பண்ணுவானாமா, அவன் எப்படி நியூயார்க்ல பண்ணானோ அதே இது இங்கேயும் அந்த மேன்ஷன்லயும் பண்ணிப்பான். பண்ணி அத போட்டோ எடுத்து வச்சது, அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணது, அவங்க கிட்ட போட்டோ எடுத்தது தான் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸா வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி அவங்ககிட்ட இந்த பிளாக்மெயில் பண்றது. ஸோ சொல்லப்போனா இவன் ஜியோ பாலிட்டிக்ஸே கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய 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 பொலிட்டீஷியன், பெரிய பெரிய பிசினஸ் மேன் நிறைய பேர்த்த பத்தி அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். இன்க்ளூடிங் ஜட்ஜும் கூட கைக்குள்ள தான் இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற நீங்க ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெட்ரூம்ஸ் தான் இருந்திருக்கு. ரொம்ப நிறைய, அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம்ஸும் ஒவ்வொரு தீம்ல இருக்கும். அது இல்லாம சில பல பாத்ரூமுக்கு வெளியே கூட பாத்தீங்கன்னா இந்த சிட் பண்ணி உட்கார்ற மாதிரி ஃபர்னிச்சர் எல்லாம் வேற போட்டு அவன் வச்சிருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா தனியா கன்ஃபெக்ஷன் ரூம் மாதிரி தனியா ஒரு ரூம், அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு ஒரு தனியா ஒரு ரூம், மீட்டிங் ஹால் மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் இந்த பீச்ல உட்காந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி அங்க ஒரு ஒரு அப்படியே பீச் சைடு வரமா அங்க ஒரு பிளேசஸ், நிறைய பிளேசஸ் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் எல்லாம் சரியான வேடா இருக்கும். மாஸ்க் மாட்டுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ போர்ட்ல எல்லாம் என்னென்னமோ எழுதி எல்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சர்ஸ்ல எங்க இருந்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவன் இறந்ததுக்கு அப்புறம் 2019 அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த ஐலாண்டுக்கு பாத்தீங்கன்னா ரைடு போயிருக்காங்க. அங்க கேப்சர் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ் தான் இது. இது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்ட்ல இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா 300 ஜிபிக்கான டேட்டாவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த இமேஜ் எல்லாம் போலீஸ் அங்க இருந்து எடுத்துறது தான். இதெல்லாம் அபிஷியல் இமேஜ். இது அப்பவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த இமேஜ் தான் இப்போ நீங்க பாக்குறது. இந்த ஐலாண்ட் அவன் பை பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கேஸ்ல இந்த மாதிரி கேஸ்ல அவன் மாட்டி 2019 பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறான். ஜெயிலையும் சூசைட் பண்ணி இறந்துட்டதா யாரு போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நிறைய இந்த இன்ஃபுளுன்ஸ் பிளாக்மெயில் பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்கான், வெளியே வந்தா அவங்களை கொலை பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு இதுல உள்ளேயே ஆள் வச்சு பண்ணதா இல்ல அவனா பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிறது இன்னுமே அவன் ஒரு டெத்துல பாத்தீங்கன்னா மர்மமா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டு யாரு கையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2023 மேல பாத்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் டீகாஃப். அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐலாண்டையும் $120 மில்லியன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீல் பேசியிருக்காங்க. இந்த டீல் யார்கிட்ட பேசியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஸ்டீன் அந்த அவனோட லாயர் கிட்ட பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ கடைசியா கன்ஃபெக்ஷன்ல முடிஞ்சு $16 மில்லியன் இந்த ரெண்டு ஐலாண்டையும் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் டீகாஃப் அவரு பாத்தீங்கன்னா 2023 மே அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐலாண்டும் அவரு பை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஐலாண்டையும் இப்போ அவரு என்ன டெவலப் பண்றதா அவரு சொல்றாரு அப்படின்னா இந்த ரெண்டு ஐலாண்ட்லயும் ஒரு 25 ரூம்ஸ் கொண்ட ஒரு லக்ஸரி ரெசார்ட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியாவா சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவர்கிட்டையும் போய் இந்த மீடியா எல்லாம் போய் கேள்வி கேட்கறாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி போய் எஃப்ஸ்டீனை பார்த்திருக்கீங்களா அப்படிங்கும் போது அவரு சொல்றாரு, இல்ல நான் எஃப்ஸ்டீனை ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் கிடையாது, என்கிட்ட பேசினது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மீடியாவை இது பண்ணியிருக்காரு. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா இவர் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டை பை பண்றதா இருந்திருக்கு. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா இவரோட பேர் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. இது ஏன் எஃப்ஸ்டீனோட ஐலாண்டு இவரை பை பண்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ போய் பிரஸ் மீட் போய் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, நீங்க எஃப்ஸ்டீன் கூட இது பண்ணிருக்கீங்களான்னு. அதுக்கு சொன்ன ஆன்சர் தான் இது. ஸோ இந்த ரெசார்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த கேஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆஃப் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இன்னும் நிறைய கூட இருக்கலாம், அன்அஃபிஷியலா நிறைய கூட இருக்கலாம். ஸோ இனிமேல் தான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு மூவ் ஆகும். ஆனா இதுல சம்மந்தப்பட்டிருக்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகள், நம்ம உலகத்துல யார் யாரு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் அப்படின்னு நினைப்போமோ அவங்களோட தலை தான் பார்த்தீங்கன்னா இதுல அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல இருந்து எனக்கு வர்ற ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, லைக் பெரிய பெரிய பொலிட்டீஷியன், பிசினஸ் மேனு, நல்லா ஒரு ரீச்ல இருக்கிறவங்க. இவங்களுக்கும் இப்ப விக்டிமா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் தான். இப்போ ஸோ ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிப்பாட்டி வச்சா அவங்க விக்டிமுக்கு கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கறத என்னோட கேள்வி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் விக்னேஷ்.